டியர் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து லாஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆஃப் இயர்லி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகி நடந்து முடிஞ்சிருச்சு. டிசம்பர் மாதம் இப்போ லீவ் முடிஞ்சு இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரிவிஷன் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹெச்எஸ்சி ஃபஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாமினேஷன் ஜனவரி 2025. இப்போ எக்ஸாம் வந்து எப்படி வைக்கிறாங்க அப்படின்னாக்கா ஆஃப்டர்நூன் தான் வைக்கிறாங்க. 1:30லேருந்து 1:40 முடிய நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ரீடிங் பண்ணுறது. அடுத்தது 1:40 to 1:45 வந்து என்ன ஆன்சர் சீட்டை வந்து செக் பண்ணிக்கிறது. ரைட்டிங் பர்டிகுலர் ஆன்சர் சீட், உங்கள் நேமு இதெல்லாம் வந்து ஆன்சர் இதெல்லாம் பண்ணிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டூரேஷன் வந்து 3 hours, 1:45 to 4:45 ஆஃப் த டூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன். எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வர 8/1/2025. அப்போ வந்து தமிழ், ஓகேங்களா, 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து தமிழ் எக்ஸாம். இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு வந்து 12th பார்த்துடலாம், அப்புறமேட்டு 11 பார்க்கலாம். 8ஆம் தேதி வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 12த்துக்கு வந்து லாங்குவேஜ் தமிழ், அப்புறம் ஃப்ரான்ச், அப்புறம் ஹிந்தி, இந்த எக்ஸாம்லாம் நடக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 ரிவிஷன். அடுத்து 10 பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கிலீஷ் பார்ட் 2 வந்து இங்கிலீஷு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த பொங்கல் ஹாலிடேஸு அப்புறம் ரிமைன் டேஸ்லாம் போக உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 days வந்து ரிவிஷன் இருக்குது. அடுத்து மேஜர் பேப்பர் படிக்கிறதுக்கு எல்லாமே வந்து நம்ம இந்த ஹாலிடேஸில் 10 to 21 இருக்கு இல்லையா, ஒரு 10 daysல மீதி இருக்கிற 4 பேப்பரையுமே நம்ம வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுறதுக்காக டைம் கொடுத்துருக்காங்க. 10ஆம் தேதி தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 2ம் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அட்வான்ஸ்டு லாங்குவேஜ், அப்புறம் ஹோம் சயின்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஆடிட்டிங், இந்த மாதிரி ஒகேஷ்னலுக்கும் எக்ஸாம். அதில் மெயினாக சிஎஸ் குரூப்புக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 21ஆம் தேதி டியூஸ்டே நடக்குது. அதே மாதிரி அடுத்தது வந்து பயாலஜி 23rd வந்து பயாலஜி. ஃபஸ்ட்டு குரூப்பில் பயாலஜி, பாட்னி, ஆர்ட்ஸில் ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அப்புறம் ஒகேஷ்னல் வந்து பிஇஇ, அடுத்து பிஎம்இ, இந்த மாதிரி அவங்களோட தியரி பேப்பர்லாம் நடக்குது 23rd தேர்ஸ்டே. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் எக்ஸாம் பாருங்கள் 25th கெமிஸ்ட்ரி, சாட்டர்டே அன்னைக்கு வந்து கெமிஸ்ட்ரியும் அக்கௌண்டன்சி ஜாகிரஃபி, ஓகேங்களா. 28th அப்புறம் சாட்டர்டே முடிஞ்சால் சண்டே மண்டே 2 days வந்து ரிவிஷன் விட்டுட்டு மேத்தமெட்டிக்ஸ் 12த்துக்கு வந்து சிஎஸ் குரூப்பு, பயோ குரூப்பு, அப்புறம் வொகேஷ்னல் குரூப் இவங்களுக்கெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. அப்புறம் பியூர் சயின்ஸில் ஜுவாலஜி, ஆர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸு, அப்புறம் ஒகேஷ்னலில் அதர் சப்ஜெக்ட்டு இருக்குது, ஓகேங்களா, க்ரீக்லாம் இருக்குது. அதுக்கடுத்து 30th பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபிசிக்ஸ் எக்ஸாம் 31/2025. அப்போ அதாவது கிட்டத்தட்ட இந்த மந்த் எண்டில் வந்து நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து நடக்குது. அதில் எக்கனாமிக்ஸ், ஆர்ட்ஸுக்கு எக்கனாமிக்ஸு, இவங்களுக்கெல்லாம் ஒகேஷ்னலில் வந்து எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் அவங்களுக்கு வந்து அந்த பார்த்தீங்கன்னா 30th வந்து நடக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி ஆரம்பித்து 30ஆம் தேதி முடிய எக்ஸாம் நடக்கு. இதுலேயே நம்ம நல்லா ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடலாம். நல்ல ஒரு டைம் டேபிள் இதுலேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா லீவ் விட்டு விட்டு தான் வச்சுருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 days எக்ஸாம் லீவ் இருக்குது. இப்போ மேஜர் பேப்பர்லாம் நல்லா ரீகால் பண்ணலாம், ஓகேங்களா. 12th ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இப்போ ஆஃப் இயர்லியில் ஒரு ஃபுல் போர்ஷன், இப்போ ஃபஸ்ட் ரிவிஷனில் ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதுறீங்க. இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த டைம் டேபிள் வந்து நம்ம நாமக்கல் கல்வி மாவட்டம் சிஓ ஆஃபீஸ்லேருந்து விட்டுருக்காங்க. அதனால் இப்போ இருந்தே வந்து நீங்கள் எக்ஸாம் டைம் டேபிளை பார்த்துட்டு இது ஸ்கூலுக்கும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்து ஃபாலோ பண்ணி நல்லா படித்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள்.
அதே மாதிரி பாருங்கள் 11th ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து பார்ட் 2 இங்கிலீஷ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து 10 வந்து பார்ட் 1 லாங்குவேஜ் பேப்பர் தமிழ், ஃப்ரெஞ்சு, ஹிந்தி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் அதே மாரியே அந்த 10 டேஸ் லீவ் இருக்கு. அதில பாருங்க பயாலஜி ஸ்டார்ட்டிங் எக்ஸாம் வந்து பயாலஜி, பியூர் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பா பாட்னி வச்சிருக்காங்க. அப்புறம் ஆர்ட்ஸுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மேக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. அப்புறம் இவங்களுக்கும் பிஎம்இ, பிஇஇ, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரிஷிப் இந்த மாரி பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் அந்த 10 டேஸ் வந்து கேப் வருது. இவங்களும் என்ன பண்ணலாம், இந்த 10 டேஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பொங்கல் லீவுன்ட்டு பொங்கல் லீவுல கொஞ்சம் நம்ம கேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா தான், நம்ம வந்து ஈஸியா அடுத்தது ப்ராக்டிகல் வந்துரும். அப்புறம் செகண்டரி ரிவிஷன் வைப்பாங்க. நம்ம அடுத்தது மார்ச்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அடுத்த எக்ஸாம் போயிடும். ம். மெயின் எக்ஸாம் போர்ட் எக்ஸாமுக்கு நம்ம போயிரும். சரி. அடுத்தது 23 பாருங்க. சிஎஸ்ஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஆர்ட்ஸுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஃபர்ஸ்ட் குரூப்ல சிஎஸ் குரூப்புக்கு சிஎஸ் நடக்குது. அதர்ஸ் வந்து வொகேஷனல் இதெல்லாம் நடக்குது. 25த் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து ஆர்ட்ஸில வந்து எக்கனாமிக்ஸ் நடக்குது. வொகேஷனல் குரூப்புக்கும் பேப்பர் எக்ஸாம் பேப்பர் வருது. அடுத்து 28த் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. ஆர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கவுண்டன்சி, ஜியோகிராஃபி இவங்களுக்கெல்லாம் அந்த பேப்பர் நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 11த்துக்கு வந்து லாஸ்ட்டா வந்து மேத்தமெட்டிக்ஸும், பியூர் சயின்ஸில ஜுவாலஜி, அக்கவுண்டன்சி குரூப்ல, ஆர்ட்ஸ் குரூப்ல காமர்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் வொகேஷனல் குரூப்புக்கு மீதி பேப்பர்ஸ் எல்லாம் எக்ஸாமா நடக்குது. கிட்டத்தட்ட 8ஆம் தேதி ஆரம்பிச்சு, நம்மளோடது வந்து 30ஆம் தேதி முடிய நடக்குது. இந்த எக்ஸாமுக்கு வந்து நல்லா ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, ஒரு நல்ல குட் மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு ரீகால் ஆயிடும். ஹால்ஃப் இயர்லிக்கு 1 படிச்சிருக்கோம். அடுத்தது செகண்ட் ரிவிஷனும் நடக்கும். அதனால இத வந்து நல்லா யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, போர்ட் எக்ஸாம் வந்து எளிமையா எழுதலாம். ஓகேவா? ஃபாலோ பண்ணி இந்த டைம் டேபிள வந்து லிங்க் வந்து பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு வந்து அனுப்புறேன். தெரியாதவங்க பார்த்து படிச்சுக்கங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.